பழம்பெரும் நடிகர் வினு சக்கரவர்த்தியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளும். நடிகர் வினு சக்கரவர்த்தியின் மனைவி இந்த பிரபலம் தானா? இதுவரை யாரும் பார்க்காத அவரது குடும்ப படகு ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். நடிகர் வினு சக்கரவர்த்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பிறந்தவர் ஆவார். இவர் பிரபல நடிகராகவும் எழுத்தாளராகவும் பலருக்கு பரிச்சயமாகவும் மாறியிருந்தாராம். அதிகமான திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களை நடித்து வினு சக்கரவர்த்தி 1000க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர் இந்த நிலையில்தான் அவர் கடந்த 2017ஆம் ஆண்டு உடல்நலை குறைவு காரணமாக மரணம் அடைந்திருந்தார். இந்த நிலையில் முதன்முறையாக நடிகர் வினு சக்கரவர்த்தியின் குடும்ப புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் பெரும் வைரலாகியும் வருகிறது. நடிகர் வினு சக்கரவர்த்தி தன்னுடைய நடிப்பின் காரணமாக பலரையும் மிரட்டியிருப்பார். தனக்கு வில்லனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் சிறப்பாக நடிக்க முடியும் என்பதை தத்ரூபமாக ஒவ்வொரு திரைப்படங்களிலும் வினு சக்கரவர்த்தி அவர் நடிப்பில் காட்டியிருப்பார். அதுபோலதான் நடிகர் வினு சக்கரவர்த்தி மதுரையில் பிறந்திருந்தாலும் கல்லூரி படிப்பை சென்னையில்தான் முடித்திருக்கார் என்றும் குறிப்பிட்ட. காலேஜில் படிக்கும்போதே வினு சக்கரவர்த்தி நாடகம் எழுதுவதிலும் அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்தார். அதனாலேயே பல நாடகங்களை இவர் எழுதியும் இயக்கியும் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் கல்லூரி முடித்த பிறகும் இவர் முயற்சி எடுத்து காவல்துறையில் ஆய்வாளராக வேலை செய்திருக்கிறார். 6 மாதங்கள் வேலை செய்துவிட்டு பிறகு தெற்கு ரயில்வே மூத்த அதிகாரியாகவும் பொறுப்பேற்று இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அங்கு 4 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தாராம். அதன் பின் தான் என்னதான் இவர் உயர் அதிகாரியாக இருந்தாலும் இவருக்கு இருந்த நடிப்பு திறமை காரணமாகவே அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இவர் கன்னட இயக்குனர் புட்டண்ணையா கனகலிடம் கதை ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தாராம். பிறகுதான் அவரோடு சேர்ந்து சில திரைப்படங்களிலும் பணியாற்றி கொண்டிருக்கும் போதுதான் இவர் தமிழ் திரைக்கு வந்திருக்கிறார். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி முதல் திரைப்படங்களிலேயே கதாசிரியராக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார் வினு சக்கரவர்த்தி ஆவார். அதனைத் தொடர்ந்துதான் நடிகராகவும் மாறி பல திரைப்படங்களிலும் இவரை நடிப்பு பலரையும் மிரள வைத்திருக்கிறார். வில்லனாக மட்டுமல்லாமல் நல்ல கதைப்பாத்திரங்களிலும் இவர் நடித்திருக்கிறார். சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தின் மூலம் இவருடைய நடிப்பு பலரையும் மனதையும் கவர்ந்து இருக்கிறதாம். இவருக்குள் இப்படி ஒரு திறமையா என்று சொல்கிற மாதிரிதான் இவரால் இதுவும் செய்ய முடியும் என்றும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமன்றி ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ் போன்ற முன்னணி நடிகர்களோடும் இவர் நடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழிகளிலும் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடிகர் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பரும் ஆவார் இவர். அதனாலே நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் பல திரைப்படங்களில் அவருடன் சேர்ந்து இவர் நடித்திருப்பார். அதுபோலதான் நடிகர் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்ற ஆசை இவருக்கு இருந்ததாம். ஆனால் அது கடைசி வரை நிறைவேறாமல் போய்விட்டதாம். அது அவரது நிறைவேறாத கனவாக ஆகிவிட்டது என்றும் அவருடைய மனைவி பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அதுபோலதான் நடிகர் வினு சக்கரவர்த்தியின் மனைவியின் பெயர் கர்ணபூவா. அதுபோல இவருக்கு ஒரு மகள் இருக்கிறாராம். அவருடைய பெயர்தான் சண்முக பிரியாவாம். இவர் அமெரிக்காவில் பேரரசராக இருக்கிறார். அதுபோல ஒரு மகனும் இருக்கிறார். அவர் பெயர் சரவணப்பிரியன். இவர் லண்டனில் மருத்துவராகவும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் நடிகர் வினு சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும்போது அவருடைய குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட புகைப்படமானது சமீப காலத்தில் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் அவரை மிஸ் பண்ணுவதாகவும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.